நமசிவாய, வணக்கம், ஹரி ஓம், ஷிம் சிவாய. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட திருப்பதி 1000 திருப்பதிக்கு சமமான, திருப்பதியை விட பழமையான ஒரு பெருமாள் கோவில் அதே ஆந்திர தேசத்தில் தான் இருக்குது. அது எங்கங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னா, பெருமாளோட வாகனமான கருடாழ்வாரை ஏற்கனவே நம்ம கருங்காலியில் பண்ணி கொடுத்துட்டோம். கருடாழ்வாருக்கே பாஸா இருக்கிறவர் பெருமாள். அவரை ஏன் இது வரைக்கும் பண்ணலைன்னா, பண்ணுறதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணோம். பல தடங்கல்கள் வந்திருந்தது. எதிர்பார்த்த உருவ அமைப்பு வரல. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறது சிவன் திருமால் எல்லாருக்குமே பொருந்தும் இல்லை. கடவுளோட உத்தரவு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ தான் பெருமாளை பண்ணி கொடுக்கறதுக்கான உத்தரவுங்கிறது வந்திருக்கு. காரணம், நம்ம எதிர்பார்த்த நல்ல வடிவம் இப்போ தான் வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இதே இமேஜ் தான். பட் என்னென்னா, இப்போ கருங்காலி மாலை மாதிரியான விஷயம்னு எடுத்துட்டா, தேவை ஏற்பட்டால் ஒரு 5000 மாலை 10,000 மாலையை கூட வாங்கி, இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே பக்கெட்டாக இருக்கே, இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. ஸ்டோரேஜ் யூனிட்டில் மொத்தமாக போட்டு வச்சிடலாம். ஆனால் தெய்வ விக்கிரகங்களை அந்த மாதிரி 100-200 கூட மொத்தமாக ஆஃபீஸில் ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அக்ஷரலக்ஷா சாஸ்திரம்ங்கிற சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி 1,20,000 மந்திர உரு 12 வேத பண்டிதர்களை வச்சு குரூப் சாண்டிங்காக பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள்லாம் எந்த தெய்வ விக்கிரகமே நம்ம ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கிறதுக்கு கொடுக்கறது இல்லை. இதை வாங்குறவங்க தினமும் ஒரு பூவாவது வைக்கணும், 4 காஞ்ச திராட்சையாவது நைவேத்தியம் பண்ணணும். அந்த தீட்டு மாதிரியான நேரங்கள் வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, வெளியூர் போகிறப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வெளியூர் போகிற டயத்தில் கூட ஆல்டர்னேட் ஆப்ஷனுங்கிறது இருக்குது. நம்ம திரும்ப வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதுக்கு தகுந்த அளவு கேல்குலேட் பண்ணி காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு தண்ணியெல்லாம் பூஜை ரூமில் வச்சுட்டு போயிடலாம். வீட்டுக்கு குளிச்சுட்டு அதை நம்மளும் சாப்பிட்டு 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பூஜை வைப்ரேஷன் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். இது மாதிரி சில ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அது ஒரு பக்கம். பட் முடிஞ்ச அளவு வீட்டில் இருக்கிறப்போ ரெகுலராக சிம்பிள் பூஜைகள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்களை கொடுக்கறது. அப்படி நம்பிக்கையோடு வாங்கி பூஜை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கிறது கிடைக்கும். அதனால் இந்த கருங்காலியில் பண்ண போகிற இந்த வெங்கடாஜலபதிங்கிறது இவருக்கான பூஜை ப்ராசஸ்ஸு வர 30th டிசம்பர் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். இந்த வெங்கடாஜலபதியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான டைம் அட்லீஸ்ட் யுகாதிக்கு முன்னாடி முடிஞ்சா, அப்படி இல்லைன்னா 14th ஏப்ரல் தமிழ் வருஷப்பிறப்புக்குள்ளே. ஸோ அதிகபட்சம் மார்ச் 2nd வீக்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 2nd வீக்குக்குள்ளே இந்த கருங்காலி வெங்கடாஜலபதியை கேட்குறவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோங்கிறது தான் இப்போ எங்களோட டாஸ்க்கு. இந்த கருங்காலி பெருமாளோட ப்ரைஸ் அதே 3000 தான். கருடாழ்வாருக்கான அதே 3000 தான். ஸோ இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மூலமந்திரம் அது முக்கியமானது. அதை தவிர புருஷ சூக்தம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹோம சங்கல்பம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் மாதிரியான இது கொடுக்குறீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு 500 இல்லை 1000 ஒரு நாளைக்கு ஆகும். ஸோ இந்த 1,20,000 மந்திர உரு, பல்வேறு பாராயணங்கள், ஹோமம், இது எல்லாம் சேர்த்து ப்ளஸ் இந்த கருங்காலி விக்கிரகம், இந்த விக்கிரகத்தோட தர அந்த மந்திரம், மற்ற பிரசாதம் எல்லாமே அடங்கும். இந்த கருங்காலி விக்கிரகங்கிறது 500,000 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அப்படியே இருக்கும். ஸோ ஒன் டைம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி வச்சா போதும். கருங்காலியில் இந்த மாதிரி பெருமாள் விக்கிரகத்தை பண்ணி வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். அதுவும் கருங்காலியில் பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது ஜாஸ்தி இருக்குது. கருங்காலியில் வெங்கடாஜலபதியை பண்ணி வழிபாடு பண்ணுறப்போ நமக்கு லட்சுமி கடாட்சத்துலேருந்து எல்லாம் கிடைக்கும். கருங்காலிக்கு செவ்வாய் அதிபதி. அந்த கருப்பு நிறமுள்ள கருங்காலியில் பெருமாளை பண்ணி வழிபடுறப்போ சனியுடைய தோஷமும் குறையும். ஸோ செவ்வாய், சனி, ராகு, கேது இப்படி எல்லா கிரகங்கள்னால வரக்கூடிய பாதிப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஓஹோன்னு பலனா அருளக்கூடியவர் இந்த கருங்காலி வெங்கடாஜலபதி. பட் என்னன்னா, எத்தனை பேர் இதுக்கு புக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த அளவு தான் நம்ம ஆர்டர் பண்ணி பூஜையில் வச்சு கொடுக்க முடியும். இப்போ ஒரு 100 பேர் இந்த விக்கிரகத்தை வேணும்னு கேட்குறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 200 வேணால் என்னால் ஆர்டர் போட முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே எப்படியும் ஒரு 200-250 ஆர்டர் வந்துடும்னு வச்சுக்கோங்க. 300 மிஞ்சி போனால் பண்ணலாம். ஆனால் 100 பேர் கேட்குறாங்கங்கிறதுக்காக 500 பெருமாளோ 1000 பெருமாளையோ நிச்சயமாக நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி மந்திர ஒரு ஏற்றி சும்மா இங்கே ஆஃபீஸில் வச்சு வைக்க முடியாது. இங்கே ஆஃபீஸில் இருக்கிற விக்கிரகங்களுக்கும் தினமும் பூ வைக்கிறது, நைவேத்தியம்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி 500-1000 விக்கிரகங்கள் மொத்தமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான நைவேத்தியம் ஜாஸ்தி பண்ணணும், ப்ராசஸ் ஜாஸ்தி. அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாமட்டா என்ன பின்விளைவு வருங்கிறது எனக்கு தெரியும்.
அதனால தான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த பெருமாள் தேவைப்படுறதோ கண்டிப்பாக இவர் மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடுவார். நம்மகிட்ட ஏற்கனவே நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது தேவைப்படுறவங்க இப்போவே அட்வான்ஸாக ஃபுல் அமௌண்ட்டு கூட பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 50% அந்த மாதிரி உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் வருதோ அதுக்கு தகுந்த அளவு பெருமாள் ஆர்டர் கொடுத்து பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்கனவே இப்போ ஒரு 150 பெருமாளுக்குள்ளே வேணும்னு தோராயமாக சொல்லியாச்சு. வர புக்கிங்க்கு தகுந்தபடி அந்த பெருமாளோட அக்கௌண்ட்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 1000 திருப்பதிக்கு சமமான கோவில்னு சொன்னேன்ல, அதான் மலை மேலே இருக்கிற கோவில்கள் பெரும்பாலும் முருகன் கோவில்கள் இருக்கும். அதே சமயம் பெருமாள் கோவில்களும் மலை மேலே நிறையா இருக்குது. நார்த்தில் பத்ரிநாத் பெருமாளை சொல்லலாம். இங்கே சென்னையிலேயே திருநீர்மலை மலை மேலே பெருமாள் இருக்காரு, சோளிங்கர் நரசிம்மர். இந்த கோவில்கள்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரம் கிடைச்ச ஸ்தலங்கள். இப்போ 5200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் நம்மாழ்வார். அவர் நம்மளோட ஆழ்வார், அதனால தான் அந்த பேர் வந்தது. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு 48 நாள் கழிச்சு அவர் பிறந்ததா சொல்லுவாங்க. கலிகாலம் ஆரம்பிக்கிற டயத்தில் ஒரு 5200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வார் மாதிரியான சீனியர் ஆழ்வார்களே மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க திருப்பதியை பற்றி. அப்போனா அந்த திருப்பதி எவ்வளோ ஓல்டு டெம்பிளாக இருக்கட்டும், எவ்வளோ பழமையான கோவிலாக இருக்கும் பாருங்கள். நம்மாழ்வார் மாதிரியான ஆழ்வார்கள்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இளங்கோவடிகள் எடுத்துப்போம். அவர் சமண மதத்தை சேர்ந்தவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நிறைய கோவில்களை பற்றி பாடியிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு முருகனை பற்றி அவர் நிறையா பாடியிருக்கார். சீர்கெழு செந்திலும் செங்கோடும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேறென்றே. சீர்கெழு செந்தில் திருச்செந்தூர் செந்திலாண்டவன், செங்கோடு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகன், சிவன் பார்வதி 2 பேரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக இருப்பாங்களே. சீர்கெழு செந்திலும் செங்கோடும் ஏரகமும் நீங்கா திருவேரகம் முருகன் இறைவன் கை வேறென்றே. அடடா, ஒரு பாட்டில் எவ்வளோ கோவிலை கொண்டு வர இருப்பாருங்க. அப்பேற்பட்ட அந்த இளங்கோவடிகள் வீங்கு நீரருவி வேங்கடம்னு ஒரு பாட்டு திருப்பதிக்குனே பாடுறார். அதில் அவர் என்ன தெரியுமா சொல்றார்? பகையணங்கு ஆழியும் பால்வெண் சங்கமும் தகைப்பெரு தாமரை கையிலேந்தி. பகைகளை வெல்லக்கூடிய அந்த ஆழியான சக்கரமும், பகையணங்கு ஆழியும் பால்வெண் சங்கமும், பால் போல வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய அந்த சங்கு, பகைவர்களை வெல்லக்கூடிய சக்கரத்தையும், பால் மாதிரி வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய அந்த சங்கையும், தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கைகளில் பெருமாள் வச்சுட்டு என்னமா காட்சி கொடுக்குறார் அப்படின்னு வர்ணிக்கிறார் பாருங்க. ஸோ அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பற்றியும், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய இந்த சங்கு சக்கரங்களை பற்றியும் இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இல்லை, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் சில பேர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க அங்கே அது இதுன்னு. சரி, நம்ம அந்த தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போவேனா. திருப்பதியில் பெருமாள் தான் இருக்கார். திருச்செந்தூரில் எப்படி முருகன் இருக்காரோ, திருத்தணியில் எப்படி முருகன் இருக்காரோ, அந்த மாதிரி திருப்பதியில் பெருமாள் இருக்கார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரி, அந்த திருப்பதியை விட ரொம்ப விசேஷமான கோவில். ஏன் 1000 திருப்பதிக்கு சமமான கோவில்னு நான் சொன்னேன்னா, அந்த கோவில் எங்கே இருக்குன்னா அதுதான் நாராயணவனம். திருப்பதி போகிற ரூட்டு தான் நாராயணவனம். கல்யாண வெங்கடாஜலபதி டெம்பிள், நாராயணவனம் டெம்பிள் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரும். நகரையெல்லாம் தாண்டி வரணும் அது. திருப்பதி போகிற ரூட்டு தான். இங்கே என்ன விசேஷம்னா, அந்த பாலாஜிக்கே இங்கே தான் கல்யாணம் நடந்தது. பெருமாள் பத்மாவதி தாயார் கல்யாணத்துக்காக அந்த மாவரைச்ச திருக்கைன்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய இது, அம்மின்னு சொல்ல முடியாது, அதை விட பெருசாக இருக்கும். அந்த பிரம்மாண்டமான அம்மி அரைச்ச இதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே கல்யாண காப்போட கையில் பெருமாள் இருப்பார். குணசீலம் தானுமாலய பெருமாள், அப்புறம் இந்த நாராயணவனம் பெருமாள், இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கையில் கல்யாண காப்போடு இருக்காங்க. திருப்பதிக்கு போக முடியலன்னா இந்த கோவிலுக்கு பெருமாளை வழிபடலாம். இங்கே கொஞ்சம் நின்று நிதானமாக வழிபட முடியும். ஏன்னா பெருசாக கூட்டம் வர்றது இல்லை. பெருமாளுக்கே கல்யாணமான இடம்னா இப்போ இந்த கோவில் எவ்வளோ விசேஷம் பாருங்கள். திருமணத்தடை நீங்கிறதுலேருந்து ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் சுப விஷயங்களும் இந்த பெருமாளை நம்பிக்கையோடு வழிபட்டால் நடக்கும். இப்போதைக்கு இந்த கோவிலில் பெருசாக க்ரௌடு வருது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த வீடியோ ஒருவேளை பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகி வைரல் ஆகுது. இந்த வீடியோ மூலமாக இந்த கோவில் பல லட்சம் பேருக்கு தெரிய வருதுன்னா, நாளைக்கு நானே அந்த கோவிலுக்கு வரப்போ கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் க்யூவில் நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம்.
அதனால் இப்போ பெருசாக க்ரௌட் அங்கே வரல. ஸோ இந்த டயத்துலேயே யாரெல்லாம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். அதனால் இந்த கருங்காலி பெருமாள் ரெடியான உடனே நாராயணவனம் கோவில் மாதிரி பல பழமையான பெருமாள் கோவில்களில் இந்த கருங்காலி வெங்கடாஜலபதிக்கு பூஜையை போட்டுட்டு தான் அப்புறம் கஸ்டமர்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கருங்காலியில் நம்ம முருகன் ஏற்கனவே பண்ணி அதை கொடுத்துட்டுருக்கோம் 2500 ருபீஸு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பழனி முருகன் கோவில், போகர் ஜீவசமாதி இந்த மாதிரியான இடங்கள்லாம் சிறப்பு பூஜை பண்ணி அந்த முருகனை கொடுத்துட்டுருக்கு. ஏற்கனவே பூஜை பண்ண முருகன் இங்கே கொஞ்சம் இருக்கார் தேவையான அளவு. நிறைய பேருக்கு அந்த முருகனை வாங்கி வச்ச உடனே பல நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறதுங்கிறாங்க. காரணம் அந்த ப்ராப்பராக கரெக்டான ஹோரையில் பண்ண வேண்டிய பூஜைகள் பழனிலையும் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வீட்டில் மந்திர உரி ஏற்றுற ப்ராசஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கருங்காலி பெருமாளுக்கும் ப்ராப்பராக பூஜை பண்ணி கொடுப்போம். இந்த பெருமாள் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் இருக்கிற இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணுன்னா பண்ணலாம். இந்த பெருமாள் பூஜைக்கான ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸ் டைமிங் காலையில் 9லேருந்து நைட் 8க்குள்ளே வந்து வாங்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது கருங்காலி மாலை இல்லை வைஜெயந்தி மாலை மாதிரியான விஷயங்கள் அந்தந்த ராசிக்குரிய மூலிகை வேத்தாயத்து இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். மற்ற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இப்போ தேவைப்படுறது வாங்க வேண்டியது இருக்குனாலும் வாங்கிக்கலாம். அந்த நாராயணனோட அருளால் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கட்டும். அல்லவை தேய அறம் பெருகட்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.